எதிர்கால சுகாதார சவால்களை எதிர்கொள்ள வேண்டுமாயின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கக்கூடிய திறமையான சுகாதார பணியாளர்களை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொது சுகாதாரத்துறையின் முன்னணி தேசிய பயிற்சி நிறுவனமான களுத்துறை தேசிய சுகாதார அறிவியல் நிறுவனத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நூற்றாண்டு மாநாட்டை நேற்று களுத்துறை தேசிய சுகாதார அறிவியல் நிறுவனம் கேட்போர் கூடத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த நிறுவனம் ஒரு நூற்றாண்டு காலமாக ஆற்றிய சேவையை பாராட்டி நடத்தப்பட்ட இந்த விழாவில் உரையாற்றிய பிரதமர், தேசிய சுகாதார அறிவியல் நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா இலங்கையின் பொது சுகாதார வரலாற்றில் ஒரு விசேட மைல்கல்லாகும் என்றார். இது நாட்டின் பொது சுகாதார பணியாளர்களை உருவாக்குவதற்கும் நோய் தடுப்பு சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கும் ஒரு நூற்றாண்டு காலம் ஆற்றிய சேவைக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தாய் மற்றும் சேய் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு தடுப்பூசி திட்டங்கள், நோய் தடுப்பு போன்ற துறைகளில் இலங்கை அடைந்துள்ள சாதனைகள் வலுவான பொது சுகாதார நிறுவனங்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களின் அர்ப்பணிப்பு மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல முதியோர் தொகை அதிகரிப்பு, தொற்று நோய்களின் பரவல் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் புதிய சுகாதார அபாயங்களை வெல்வதற்கு மாறிவரும் தேவைகளுக்கேற்ப மாற்றியமைக்கக்கூடிய திறமையான சுகாதார பணியாளர்களை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நவீன சுகாதார உட்கட்டமைப்பு, ஆரம்ப சுகாதார சேவைகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகியவற்றிற்காக அரசாங்கம் தொடர்ந்தும் முதலீடு செய்யும் என்றும் பிரதமர் இங்கு தெரிவித்தார். இந்த மாநாட்டில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச மற்றும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் மருத்துவர் அனில் ஜெயசிங் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த விசேட மைல்கல்லை குறிக்கும் வகையில் தேசிய சுகாதார அறிவியல் நிறுவனம் நூற்றாண்டு நினைவு புத்தகம் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் நூற்றாண்டு நினைவு முத்திரையும் இதன் போது வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் நிகால் அபேசிங்க, தேசிய சுகாதார அறிவியல் நிறுவனத்தின் பணிப்பாளர், உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் பங்கல அமைப்பின் பிரதிநிதிகள், அறிஞர்கள், சுகாதார நிறுவனம் மற்றும் பழைய மாணவர்கள் உட்பட பெருந்திரளான அழைப்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர்.